Yeah. Welcome to Rapid Miss Tamil channel. PGTRB எக்ஸாமினேஷனுக்கான எஜுகேஷனல் சைக்காலஜி கரிக்குலம் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் யூனிட் 8 இம்பார்ட்டண்ட் எம்சிக்யூஸை நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம். அதே போல் இந்த யூனிட் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஈஸியான ஒரு யூனிட்டு. ஸோ இப்போ கரிக்குலம்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஸோ அந்த கரிக்குலம் மாடல்ஸ் யார் யார் கொடுத்துருக்காங்கன்றதான் நமக்கு இந்த யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க. இது படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரிக்குலம் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்னு வரும்போது கலைத்திட்ட வடிவமைப்பு மற்றும் மேம்பாடுன்றதை நமக்கு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏஆர்பிக்கான எஜுகேஷன் சைக்காலஜி ஸோ யூனிட் வைஸ் நம்ம டீட்டெயில்டாக வீடியோஸை கொடுத்துட்டு வரோம். ஆல்ரெடி நம்ம 3 யூனிட்டுக்கு ஆல்ரெடி 3 யூனிட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதனுடைய லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க அதையுமே பாருங்கள். ஸோ நம்ம இந்த கரிக்குலம் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்னு வரும்போது கலைத்திட்ட வடிவமைப்பு மற்றும் மேம்பாடு. ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு மெயினாக நமக்கு என்ன தெரியணும், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்தவரையில் கரிக்குலம்னா என்னன்றது தெரியணும். அதனுடைய மெயின் ஃபோக்கஸ் என்ன, கரிக்குலம் பிரின்சிபல்ஸ்ன்றது நமக்கு சிலபஸ் பிரின்சிபல்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த கரிக்குலம்ன்றது பார்த்திங்கன்னா கலைத்திட்டம். ஸோ இதற்கான டைரக்ட் மீனிங்கை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா மாணவர்கள், ஸோ இப்போ மாணவர்களுடைய ஒட்டுமொத்த அனுபவங்களுடைய தொகுப்பு தான் கரிக்குலம், கலைத்திட்டம்ன்றது தமிழில் சொல்கிறோம். டோட்டல் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின்டு பை த ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ ஸ்கூல் ஆர் காலேஜ்ன்றதை சொல்லலாம். ஒட்டுமொத்த அனுபவங்களுடைய தொகுப்புன்றது நம்ம கரிக்குலம்ன்றதை புரிஞ்சுக்கணும். அப்போ சிலபஸ்ன்றது பார்த்திங்கன்னா பார்ட் ஆஃப் கரிக்குலம் தான். அப்போ சிலபஸ்ன்றது கரிக்குலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஸோ அப்போ கரிக்குலம் கலைத்திட்டம்ன்றது மாணவர்களுடைய ஒட்டுமொத்த அனுபவங்களுடைய தொகுப்புன்றதை நம்ம சொல்லலாம். ஸோ இதில் மெயினாக இதை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா அந்த மாடல்ஸ்ன்றது கொடுத்துருப்பாங்க, டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம்ன்றதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போது அந்த ஒட்டுமொத்த மாணவர்களுடைய அனுபவங்கள்ன்றது எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக இருக்கலாம், இல்லை மறைமுகமாக இருக்கலாம். ஸோ அப்போது டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், இன்டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இருக்கலாம். அப்போ இன்டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளுக்கு என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஹிடன் கரிக்குலம்ன்றதை நமக்கு சொல்கிறாங்க. அப்போ நேரடி ஹிடன்ன்றது பார்த்திங்கன்னா மறைமுக கலைத்திட்டம். ஹிடன்ன்றது மறைந்திருக்கிறது, மறைமுக கலைத்திட்டம். நேரடி கலைத்திட்டம்ன்றது சிலபஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அப்போ கோர் கரிக்குலம்ன்றதை நம்ம சொல்லலாம். அப்போ ஒரு முக்கியமான பாடப்பகுதிகளை நம்ம டீச் பண்ணுறது, ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட், மேத்தமெட்டிக்ஸு, ஒரு தனி பாடப்பகுதிகளை முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறது பார்த்திங்கன்னா கோர் கரிக்குலம்ன்றது சப்ஜெக்ட் பேஸ்டு சொல்லும்போது. நேரடியான கலைத்திட்டம்னு வரும்போது மாணவர்களுக்கு சப்ஜெக்ட்ஸை நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லி தர்றது. ஹிடன் கரிக்குலம்ன்றது மறைமுக கலைத்திட்டம். அப்போ மறைமுக கலைத்திட்டம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூஷனுடைய வேல்யூஸு, பிலீஃப்ஸ். ஸோ அப்போ ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒரு குறிக்கோள்கள் இருக்கலாம், அவங்களுடைய நம்பிக்கைகள் இருக்கலாம், அவங்களுடைய வேல்யூஸ், மதிப்புகள்னு ஒன்று இருக்கும். அது மாணவர்கள்கிட்ட மறைமுகமான எக்ஸ்பீரியன்ஸஸ் கொடுப்பாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஹிடன் கரிக்குலம்ன்றதை நம்ம சொல்லலாம். அது சிலபஸில் இருக்காது, பட் அந்த இன்ஸ்டியூஷன் மூலயமா மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய மதிப்புகள்ன்றதை நம்ம சொல்லலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு டிசிப்ளின்ஸை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அப்போ ஒவ்வொரு நிறுவனங்கள் என்ன மாதிரியான ஹேபிட்ஸை ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க இன்டைரக்டாக. ஸோ அப்போ அதெல்லாம் கரிக்குலத்தில் இருக்காது, ஹிடன்னா நமக்கு ஹிடன் கரிக்குலமில் இருக்கும்ன்றது தான். இந்த கரிக்குலம்னுடைய எக்ஸ்பீரியன்ஸஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த டைப்ஸை பிரிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ காம்படென்சி பேஸ்டுன்னு வரும்போது அவங்கள தயார்படுத்துறது. நல் கரிக்குலம்ன்றது பார்த்திங்கன்னா சப்ஜெக்டில் இருக்கும், பட் டீச்சரை அதை டீச் பண்ண மாட்டாங்க. எதற்காகன்னா அது ஒரு மேபி கான்ட்ரவர்ஷியலாக இருக்கலாம், இல்லை ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றத்தை, இல்லை கிளர்ச்சிகள், போராட்டங்களை அது ஒரு ஆசிரியர்களுக்கு பிடிக்காமல் போனாலும் சரி, இல்லை அது தேவையில்லைன்றது கருதினாலும் சரி, அதை நடத்தாமல் ஒமிட் பண்ணுறது தான் நல் கரிக்குலம். அது லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கலாம்,
இல்ல அது ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிம்பிளா சொல்லணும்னா செக்ஸ் எஜுகேஷன். நெறைய ஆசிரியர்கள் வந்து அத டச் பண்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஸோ, அப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல் கரிக்குலம். ரித்தோரிக் கரிக்குலம்னு வரும்போது, ஸோ அதையுமே நமக்கு வந்து குடுத்துருப்பாங்க. ரித்தோரிக்ன்னு வரும்போது, அஃபிஷியலி ஸ்டேட்டட் பட் நாட் இம்ப்ளிமென்டட். எக்ஸாம்பிள் வந்து பாலிசிஸ் வெர்சஸ் பிராக்டிஸஸ். ஸோ, அப்ப பாலிசிஸ்ல இருக்கும். பட் அது வந்து நம்ம பிராக்டிஸ்ல குடுக்காம இருக்கிறது. அப்போ நடைமுறையில சிலபஸ்ல குடுத்துருப்பாங்க. ஆனா, அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ரித்தோரிக் கரிக்குலம்ன்றத வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ, அப்போ ஒரு கரிக்குலம்ன்றது மாணவர்களுடைய ஒட்டுமொத்தமான அனுபவங்களுடைய தொகுப்பு. ஸோ, அத பேஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த டைப்ஸ குடுத்துருக்காங்க. நம்ம டீட்டெயில்டா எம்சிக்யூஸ வந்து 50 எம்சிக்யூஸ நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அத ஒவ்வொன்னா நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு கரிக்குலம்னா என்ன? அதில என்னென்ன டைப்ஸ்ன்றது நமக்கு குடுத்துருக்காங்கன்றதெல்லாம் டீட்டெயிலா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிரும். ஈஸியா புரிஞ்சிடும். பட் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பர்ப்பஸ்ல ஒரு மீடியம் லெவல்ல கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ குடுத்துட்டு, இது வந்து என்ன மாதிரியான கரிக்குலம்ன்றது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதர்வைஸ் டிஃபிகல்ட்டா கேட்கணும்னா நமக்கு ஆத்தர்ஸ பேஸ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட் ஓரியன்டட் கரிக்குலம். ஸோ, அத முன்மொழிந்தவங்கள் யாரு? ன்றத வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ சப்ஜெக்ட்ன்னு வரும்போது நாலெட்ஜ் எக்ஸ்போஷன். நாலெட்ஜ் எக்ஸ்போஷன் பார்த்தீங்கன்னா, ஜெரும் ப்ரூனர்ன்றத சொல்லலாம். அதேபோல சைக்காலஜிக்கல் பேஸ்டு. ஸோ, அப்போ சைக்காலஜிக்கல் பேஸ்டு அப்ரோச்சஸ யார் முன்மொழிந்தாங்க? அப்போ சைக்காலஜிக்கல் பேஸ்டு கரிக்குலம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீன் பியாஜேனுடைய தியரீஸ சொல்லலாம். அப்போ சைக்காலஜிக்கல் பேஸ்டு கரிக்குலம்னா, மாணவர்களுடைய வளர்ச்சி, அறிதிறன் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய வளர்ச்சி, அறிதிறன் புரிதல பொறுத்து, ஒவ்வொரு நிலைகள்லயும் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள டீச் பண்றது. அப்போ பியாஜேனுடைய அ நிலைன்னு வரும்போது நமக்கு 4 நிலைகள் வரும். சென்சரி, ப்ரீ ஆப்பரேஷனல், கான்கிரீட், ஃபார்மல் ஆப்பரேஷன். அப்போ மாணவர்கள் வந்து குழந்தை பருவத்திலிருந்து இளமை பருவம் வருமே ஒவ்வொரு நிலைகள்லயும் அவங்களுடைய வளர்ச்சி ஏற்படும். அத பேஸ் பண்ணி அவங்களுக்கு நம்மளால கற்பிக்கலாம். அத பேஸ் பண்ணி கரிக்குலத்த டிஃபைன் பண்றது. டாபிக்கல்ன்றது சப்ஜெக்ட், டாபிக்ஸ டிபெண்ட் பண்ணியும், ஸ்பைரல்ன்னு வரும்போது நிலைகள், ஒவ்வொரு நிலைகளுமே. ஸோ, அப்போ குழந்தையினுடைய பிரைமரி எஜுகேஷன் இருக்கு, மிடில் எஜுகேஷன் இருக்கு, ஹை ஸ்கூல் இருக்கு, ஹையர் செகண்டரி இருக்கு. அப்போ ஒவ்வொரு நிலைகள்லயுமே அந்த காம்ப்ளக்ஸிட்டிய வந்து கூட்டிட்டு அதிகப்படுத்துறது. ஸோ, அப்போ ஒவ்வொரு நிலைகளுக்குமே வேற வேற இன்ஃபர்மேஷன் அத தொடர்பு படுத்தி நமக்கு வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ, அதுதான் வந்து ஸ்பைரல்ன்றதும். லாஜிக்கல்ன்னு வரும்போது லாஜிக்கல் லாஜிக்கல்ன்னு வரும்போது நமக்கு மாணவர்களுக்கு தெரிந்ததிலிருந்து தெரியாத விஷயங்கள சொல்லி தர்றது. அப்ப மாணவர்களுடைய புரிதல் திறன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஈஸியா இருக்கிறத சொல்லிட்டு, ஸோ அப்ப அத எப்படி சொல்லுவாங்கன்னா, நோன் டூ அன்னோன்ன்றத சொல்லுவாங்க. அப்ப தெரிஞ்சதுலேருந்து தெரியாம இருக்க விஷயங்கள சொல்லி தர்றது. சிம்பிள் சிம்பிள் டூ காம்ப்ளக்ஸ். ஸோ அப்ப எளிமையான இதுலேருந்து கடினமான விஷயத்த சொல்லி தர்றது. இன்டக்டிவ், டிடக்டிவ் அந்த மெத்தட்ல நமக்கு வந்து சொல்லி தர்றது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் மெத்தட் ஆஃப் கரிக்குலம்ல வரும். அப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்ம மாணவர்களுக்கு குடுக்கக்கூடிய அனுபவங்களுடைய அடிப்படையில பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பிரிச்சிருப்பாங்க. அதேபோல இன்டகிரேட்டட்ன்னு வரும்போது, பாடப்பகுதிகள இணைத்து, ஒருங்கிணைத்து வந்து நமக்கு வந்து குடுக்குறது. அதுதான் பார்த்தீங்கன்னா, இப்போ இது இன்டகிரேட்டட்ன்னு வரும்போது, ஒருங்கிணைந்த, இணைந்தன்றது சொல்லுவாங்க. இல்ல விரிகல கலைத்திட்டம்ன்றத நமக்கு வந்து தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ, அப்ப இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. அதனால இந்த டாபிக்க நல்லா சூஸ் பண்ணி படிங்க. இதுல கொஸ்டின்ஸ் வரும்போது ஈஸியா எல்லாருக்குமே கட்டாயமா அதிகப்படியா மார்க்ஸ வந்து நம்மளால வாங்க முடியும். இன்டகிரேட்டட்ன்னு வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் பிஎட்ல பார்த்தீங்கன்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிய நம்ம பிசிக்கல் சயன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப 2 பாடப்பகுதியும் ஒண்ணா சேர்ந்து நடத்துறது. அதேபோல பாட்டனி, ஜூவாலஜிய பயாலஜிக்கல் சயன்ஸ்ன்னு நமக்கு வந்து சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் இன்டகிரேட்டட் இல்ல பிராட் ஃபீல்ட் டைப் ஆஃப் கரிக்குலம்ன்றத நம்ம வந்து சொல்லலாம். அப்போ பிரின்சிபல்ஸ்ன்னு வரும்போது, கலை க கலைத்திட்டம்ன்றது மாணவர்களுக்கான அப்ஜெக்டிவ்ஸ் நோக்கங்கள அடிப்படையாகவும், நெகிழ்வுத்தன்மை இருக்கணும் கட்டாயமா. அதேபோல இன்டர் டிசிப்ளினரி ஒருங்கிணைந்த மாணவர்களுக்கு என்னெல்லாம் தேவையோ, அதை அனைத்தையுமே ஒருங்கிணைந்தும், ரிலவன்ஸ் ஒவ்வொன்னுத்துக்கும் நம்ம தொடர்பு படுத்தி
குடுக்கணும். பேலன்ஸ்டா இருக்கணும். காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டார்ன்றதும் கன்டினியூட்டி. இப்போ லேர்னிங்கில ஈச் கேப் இல்லாம கன்டினியூட்டா இருக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்பைரல்ல சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு நிலைகளுக்கும் அதிக அதிகமான பாடப்பகுதிகள தொடர்பு படுத்தி குடுக்குறது. யுட்டிலிட்டின்றது பிராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ். அப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தொடர்பு படுத்தி இப்போ கரிக்குலம் பிரின்சிபல்ஸ்ல இல்லாதது எதுன்னு கேட்கலாம். அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கட்டாயமா இதெல்லாம் இருக்கும். ஸ்கோப்பு, சீக்வென்ஸு, இன்டகிரேஷனு, ஆர்டிகுலேஷன். ஸோ இது எல்லாமும் பார்த்தீங்கன்னா, கரிக்குலமுடைய பிரின்சிபல்ஸு. காம்போனன்ட்ஸ்ன்னு வரும்போது, காம்போனன்ட்ஸ் வந்து கட்டாயமா எல்லாருக்குமே தெரியணும். காம்போனன்ட்ஸ்ன்னு வரும்போது, கலைத்திட்டத்தினுடைய உட்கூறுகள் வரும்போது, கன்டென்ட்டு, சப்ஜெக்ட் மேட்டர்ஸ், டீச்சிங் மெத்தடு, எவாலுவேஷன். ஸோ விச் இஸ் நாட் ஏ கரிக்குலம் காம்போனன்ட்ன்னு கொஸ்டினா வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எது காம்போனன்ட் இருக்கு, இல்லன்றது நமக்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஒரு கரிக்குலம்ன்றது எதெல்லாம் சார்ந்து இருக்குன்னா, ஒரு பாடப்பகுதிகள சார்ந்து இருக்கணும். அப்ஜெக்டிவ்ஸ சார்ந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அப்ஜெக்டிவ்ஸ் தான். நோக்கங்கள் அடிப்படையில. நம்ம எந்த எதுக்காக நம்ம சொல்லி தர்றோம்? அப்ஜெக்டிவ்ஸ் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒண்ணு. அதுக்கப்புறம் தான் வந்து கன்டென்ட். கன்டென்ட்ன்னு சொல்லுவாங்க. இல்ல சப்ஜெக்ட் மேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு. இது வந்து செகண்டு. இது வந்து தேர்டு. இது வந்து ஃபோர்த்து. அப்போ இது 4மே பார்த்தீங்கன்னா, கரிக்குலம் காம்போனன்ட்ஸ். அப்போ கட்டாயமா இது வந்து தெரிஞ்சிருக்கணும். விச் இஸ் நாட் எ காம்போனன்ட்ன்னு குடுத்துட்டு வேற ஒரு வார்த்தைய கேட்கறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. அப்போ நோக்கங்கள், பாடப்பகுதிகள், அதேபோல கற்றல் கற்பித்தல் முறைகளும், மதிப்பீடு முறை. இது எல்லாமே சேர்ந்தது தான் கரிக்குலம் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றத நமக்கு வந்து சொல்றாங்க. அப்போ அந்த டைப்ஸ் பேட்டர்ஸ்ன்னு வரும்போது, சப்ஜெக்ட் சென்டர்டு, லேர்னர் சென்டர்டு, ப்ராப்ளம் சென்டர்டு, ஆக்டிவிட்டி சென்டர்டு, பிராட் ஃபீல்டுன்றத குடுத்துருப்பாங்க. அப்போ இதெல்லாம் யாரெல்லாம் முன்மொழிந்திருக்காங்க? சப்ஜெக்ட் சென்டர்ன்னு வரும்போது ஜெரும் ப்ரூனர் ட்ரெடிஷனல் மெத்தடு நம்ம வந்து சொல்லலாம். லேர்னர் சென்டர்ன்னு வரும்போது மாண்டிசரி, ஜான் டூயின்னு வந்து நமக்கு அந்த லேர்னிங் பை டூயிங் இல்லை ப்ராஜெக்ட் அது மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ அப்படி சொல்லும்போது அனைத்துமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வாழ்க்கை முறைகளாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு லேர்னிங்காக இருந்தாலும் சரி, ப்ராப்ளம் பேஸ்டு, ப்ராஜெக்ட் மெத்தடு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய லேர்னர் சென்டர்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் சால்விங் மெத்தடு, ஆக்டிவிட்டி பேஸ்டுன்னு வரும்போது வொக்கேஷனல் ட்ரைனிங்கு, லேப். அப்போது ப்ராட் ஃபீல்டுன்னு வரும்போது தான் நம்ம கம்பைன்டு பண்ணி கொடுக்குறது ஃபிசிக்கல் சயின்ஸ், பயாலஜிக்கல் சயின்ஸ். ஸோ அது போல். அப்போ டைப் ஆஃப் கரிக்குலம். கோர் கரிக்குலம் காம்படன்சி பேஸ்டு. அப்போ ஸ்கில்ஸுக்கு ஃபோக்கஸ் ஆன் ஸ்கில்ஸ்ன்னு வரும்போது காம்படன்சி பேஸ்டும். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம நல் கரிக்குலம்ன்றது டீச் பண்ணாமல் போகிறது. சிலபஸில் இருக்கும், நம்ம டீச் பண்ண மாட்டோம். டிசிப்ளினு, சோஷியல் நார்ம்ஸு, வேல்யூஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிடன் கரிக்குலத்தில் வரும். ரித்தோரிக்கல் கரிக்குலம்னு வரும்போது நாட் இம்ப்ளிமெண்டட், அஃபிஷியலி ஸ்டேட்டட் பட் நாட் இம்ப்ளிமெண்டட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாலிசி பேஸ்ட் ப்ராக்டிஸ். அப்போ ஹிடன் கரிக்குலம்ன்றது முக்கியமானது. ஏன்னா அதுதான் வேல்யூஸு, பிலீஃப்ஸு, சோஷியல் நார்ம்ஸு, டிசிப்ளின்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு. அப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு நம்மளுக்கு கொஷின்ஸாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாபிக்கல்ன்றது டெக்ஸ்ட் புக்ஸு, சப்ஜெக்ட்ஸ் மேட்டர்ஸை டிபெண்ட் பண்ணியும். ஸ்பைரல்னு வரும்போது இன்க்ரீசிங் காம்ப்ளெக்சிட்டி, அதுதான் நம்ம ப்ரைமரி, மிடில் ஸ்கூலு, ஹையர் செகண்டரி. ஸோ அப்போ ஒவ்வொரு நிலைகளையும் காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். லாஜிக்கல்னு வரும்போது ஈஸி டு டிஃபிகல்ட்டு, சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸு, அதே போல் இண்டக்டிவ் மெத்தட், டிடக்டிவ் மெத்தட். ஸோ அதெல்லாம் மேத்தமெட்டிக்ஸில் வரும். அது எல்லாமே லாஜிக்கல் மெத்தடு. சைக்காலஜிக்கல்னு வரும்போது பியாஜெட், வைகாட்ஸ்கினுடைய தியரி. யூனிட்டரி, ஹோலிஸ்டிக் லேர்னிங். இன்டகிரேட்டட் பார்த்தீங்கன்னா கிராஸ் சப்ஜெக்ட் கனெக்ஷன்ஸ். ஸோ இப்போ இன்டகிரேட்னா வரும்போது நம்ம பயாலஜிக்கல் சயின்ஸ், அதே போல் ஃபிசிக்கல் சயின்ஸ் நம்ம பிஎட்டில் கம்பைன்டு பண்ணி சப்ஜெக்ட்ஸாக கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு
கரிக்குலம் டெவலப்மெண்ட்டுன்றது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா ஸ்டூடெண்ட்டுடைய நீடு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீடு, ஃபார்முலேட்டிங் அப்ஜெக்டிவ்ஸு, கண்டென்ட் செலெக்ஷன், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸு, எவால்வேஷன். ஸோ இதை கட்டாயமாக இந்த 5 ஸ்டெப்ஸும் நம்மளுக்கு தெரியணும். இதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸே இருக்கும். அப்போது கரிக்குலம் டெவலப்மெண்ட் மாடல்ஸை பொறுத்தவரை டெய்லர்ஸ் மாடல், வீலர்ஸ் மாடல் இது எல்லாமும் பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். எதுன்னா டெவலப்மெண்ட் ப்ராசஸை பொறுத்து. அப்போது நீட் அண்ட் அசஸ்மெண்ட்டு, ஃபார்முலேட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ். அப்போ கரிக்குலம்ன்றதே மாணவர்களுடைய தேவைகள், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கணும். இதுதான் அடிப்படை. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அவங்களுக்கு அப்ஜெக்டிவ்ஸும், சப்ஜெக்ட்ஸ் செலெக்ஷன்ஸ், கண்டென்ட் மேட்டர்ஸையும் தரோம். அதே போல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். மெஷர்மெண்ட் அவுட்கம்ஸ். இதே போல் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லர்ஸ் மாடலையும் கொடுத்துருப்பாங்க. அப்போ டெய்லர்ஸ் மாடல்னு வரும்போது லீனியர் அப்ஜெக்டிவ் மாடலு அந்த 4 ஸ்டெப்ஸுன்றது கட்டாயமாக இருக்கும். அதே போல் வீலர்ஸ்னு வரும்போது சைக்கிளிக் மெத்தடில் வரும். ஸோ அதே டெய்லர்ஸ் மாடல் மாதிரியே தான் இருக்கும். எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ், கண்டென்ட் செலெக்ஷன், ஆர்கனைசேஷன் அண்ட் இன்டகிரேஷன், எவால்யூஷன். இது நம்ம அந்த சைக்கிளிக் ப்ராசஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ அப்போ நிறை குறைகள்ன்றதை பேஸ் பண்ணி நம்ம கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹில்தாதாபா மாடல்னு வரும்போது கரிக்குலம். அந்த கரிக்குலம்ன்றது லைஃப் சென்டர்ட் கரிக்குலம். டயக்னாசிசிங் நீட்ஸு, ஃபார்முலேட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ், செலெக்ஷன் கண்டென்ட்டு, ஆர்கனைசேஷன் கண்டென்ட்டு, செலக்ஷன் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஆர்கனைசிங் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ், எவால்வேஷன். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்ரிவேஷன் கேட்கும்போது கான்டெக்ஸ்ட், இன்புட், ப்ராசஸ், ப்ராடக்ட், சிஐபிபின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்சிக்யூஸ் நம்ம பார்க்கலாம். கொஷின். ஸோ இந்த சப்ஜெக்டை படித்தவங்க ஸோ அப்படியே ஆன்சர்ஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நம்ம டெஸ்ட் மாதிரி இதை நம்ம நினச்சி எவ்வளோ கொஷின்ஸுக்கு நம்ம ஆன்சர்ஸை கரெக்டாக சொல்கிறோன்றதை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின். கலைத்திட்டம் என்பது நிறுவனத்தின் டேஷ் வரைபடமாகும். A curriculum is a blueprint of the institute that includes experiences for them. ஸோ அப்போ கலைத்திட்டம் கரிக்குலம்ன்றது பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த அனுபவங்களுடைய தொகுப்பு, மாணவர்களுடைய ஒட்டுமொத்த அனுபவங்களுடைய தொகுப்பு. ஸோ அது வந்து ஸ்கூல் இல்லை காலேஜ், மாணவர்கள் படிக்கக்கூடிய இடத்தை பொறுத்தது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டியூட்ன்றது தான், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்றது தான் கரெக்டான ஆப்ஷன். செகண்ட், கரிக்குலம் இஸ் derived from the Latin word which means race course. தேர்டு, சிலபஸ் இஸ் த பார்ட் ஆஃப். ஸோ இப்போ கரிக்குலம்ன்றது கலைத்திட்டம்ன்றது பார்த்திங்கன்னா கலைத்திட்டத்தினுடைய ஒரு பகுதி தான், பார்ட் ஆஃப் கரிக்குலம். ஃபோர்த்து, த ஸ்டேஜ் ஆஃப் நீட் அனாலிசிஸ், கரிக்குலம் டிசைன், கரிக்குலம் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் கரிக்குலம் எவால்யூஷன் ஆர். ஸோ இதுக்கு நான் கரெக்டான ஆப்ஷன் கரிக்குலம் டெவலப்மெண்ட். கலைத்திட்ட மேம்பாடு தான் கலைத்திட்டத்தை வடிவமைக்கிறது, கலைத்திட்டத்தை செயல்படுத்துறது, அதை பகுப்பாய்கிறது, பாடத்திட்ட மதிப்பீடு. ஸோ இது அனைத்தையும் சேர்ந்தது கலைத்திட்ட மேம்பாடு, கரிக்குலம் டெவலப்மெண்ட், ஆப்ஷன் ஏ. ஃபிஃப்த், த ரிசோர்ஸஸ் தட் அஃபெக்ட் கரிக்குலம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆர். ஸோ மெஷின்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இன் த லேப், இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் அண்ட் ஃபெசிலிட்டிஸ். ஸோ ஆல் த அபோவ் தான் கரெக்டான ஆப்ஷன். சிக்ஸ்த், எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் கரிக்குலம் இஸ் டிட்டர்மைன்டு பை. கலைத்திட்ட செயல்திறன் டேஷ் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. சரியான விடை எவால்வேஷன், மதிப்பீடு. ஸோ அதுதான் ஃபைனல் ப்ராசஸ். செவன், த பேஸ் ஆன் விச் சப்ஜெக்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆர் பிளான்ட் இஸ் கால்டு. கலைத்திட்ட நடவடிக்கைகள் மற்றும் அனுபவங்கள் திட்டமிடப்படும் டேஷ் என அழைக்கப்படுகிறது. அடிப்படை கரிக்குலம் டிசைன், கலைத்திட்ட வடிவமைப்பு. CIPP evaluation model. First P stands for process. So context, input, process, product. ப்ராடக்ட்ன்றது ஃபைனல் அவுட்கம், ப்ராசஸ்ன்றது அதை நடைமுறைப்படுத்துறது. நைன்த், கரிக்குலம் எவாலுவேஷன் மே பி டிஃபைன்ட் as determination of dash of curriculum. ஸோ கரெக்டான ஆப்ஷன் மதிப்பு. கலைத்திட்ட மதிப்பீடு
எது வந்து நிர்ணயிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய மதிப்பு தான் ஒர்த். 10th இன்ஸ்டேக் மாடல் thought refers to the aspects of the situation in which curriculum is transaction. கற்பிக்கப்பட்ட பாடத்திட்டம் டேஷ் சூழ்நிலையின் அம்சங்களை குறிக்கிறது. ஸோ இப்போ டிரான்சாக்ஷன்ன்றது வந்து நம்ம நடைமுறைப்படுத்துறது, செயல்படுத்துறது, இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி அமைக்கிறது. 11th in CPI model, information about extent of linkage with industry and effectiveness of the student evaluation is to be collected during CIP மாதிரியில் தொழில்துறையான தொடர்பு அளவு மற்றும் மாணவர் மதிப்பீட்டின் செயல்திறன் பற்றிய தகவல்கள். இதற்கான கரெக்டான ஆப்ஷன் ப்ராடக்ட். இப்போ மதிப்பீட்டின் செயல்திறன்றது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ப்ராடக்ட். 12வது determines the content to which educational objectives are achieved by the program. கல்வி நோக்கங்கள் எந்த அளவிற்கு அடையப்படுகின்றன என்பதை தீர்மானிக்கிறது. ஸோ டைலர் மாடல். ஸோ இப்போ டைலர் மாடலில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய கல்வி குறிக்கோள்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எஜுகேஷன் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் அச்சீவ்ட் பை த ப்ரோக்ராம்னு வரும்போது டைலர்ஸ் மாடல். 13th கரிக்குலம் ஃபார் டெக்னிக்கல் ப்ரோக்ராம் ஷுட் பி. தொழில்நுட்ப பாடத்திட்டத்திற்கான கலைத்திட்டம் எது? ஸோ கரெக்டான ஆப்ஷன் ஆல் ஆஃப் த ஆர்டிகுலேட்டட் பேலன்ஸ்ட் டைனமிக். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் கரிக்குலம். 14th which of the following is not a principles of curriculum construction? மற்றதெல்லாம் வந்து பிரின்சிபல்ஸ். 15th which pattern focus on combining multiple subjects around themes or experiences? ஸோ அப்போ நம்மளுக்கு கம்பைனிங்னு வந்ததுனாவே நம்மளுக்கு அது வந்து பரந்த புலம்ன்றதை நம்ம வந்து சொல்லலாம். ஸோ பல்வேறு பாடப்பகுதிகளை இணைத்தல்னு வந்ததுனாவே அது ப்ராட் ஃபீல்டுன்றதை நமக்கு வந்து சொல்லுவாங்க. 16th which curriculum pattern promotes holistic development and integrates multiple discipline வந்தாலும் ப்ராட் ஃபீல்டு தான். இன்டெகிரேட்னு வந்ததுனாவே மல்டிபிள் டிசிப்ளின் வந்ததுனாலும் நமக்கு அது ப்ராட் ஃபீல்டு. 17th problem centered curriculum is an example of integrated curriculum. ப்ராப்ளம் சென்டர்டு கரிக்குலம் வந்து நம்ம அது இன்டெகிரேட்டட் கரிக்குலம். 18th which curriculum type focuses on essential knowledge and skills common to all students? அனைவருக்குமே அனைத்து மாணவர்களும் பொதுவான அத்தியாவசிய அறிவுன்னு வரும்போது நமக்கு அது கோர் கரிக்குலம். 19th a curriculum that is not taught intentionally but is learned through the school environment is called hidden curriculum. மறைமுக கலைத்திட்டம். மறைமுக கலைத்திட்டம்ன்றது சிலபஸில் இருக்காது. ஸ்கூல் அல்ல காலேஜினுடைய வேல்யூஸு பிலீஃப்ஸு ஸோ அதெல்லாம் வந்து மாணவர்கள் மேலே தாக்கத்தை ஏற்படுத்தும் மறைமுக கலைத்திட்டம். 20வது காம்பிடன்சி பேஸ்டு கரிக்குலம் ஃபோக்கஸஸ் ஆன் மெஷரபிள் ஸ்கில்ஸ். ஆப்ஷன் சி திறன் சார்ந்த கலைத்திட்டம் பின்னோட்டில் கவனம் செலுத்துகிறது திறன்கள் அடிப்படையில். 21வது நல் கரிக்குலம் ரெஃபர்ஸ் டு content deliberately excluded from the instruction. ஸோ ஆசிரியர்களால் விடுபடக்கூடியது. ஸோ அவர்களுடைய லேக் ஆஃப் நாலேஜ் இருந்தாலும் சரி, இல்லை அது சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன், ஸோ அதெல்லாம் அது கற்பிக்கப்படாமல் போகிறது நல் கரிக்குலம். 22nd the curriculum that includes official statement but not is delivered in the class. ரித்தோரிக்கல் கரிக்குலம் சொல்லாட்சி பாடத்திட்டம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
சொல்லாட்சி திட்டம், பாடத்திட்டம். Rhetoric curriculum is mostly found in advertised but unused education goals. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்வி நிறுவனத்தால் பல்வேறு வகையான விளம்பரப்படுத்துதல்ன்றது இருக்கும். ஸோ கல்வி நிறுவனங்களில் பட் அது சிலபஸில் இருக்காது. அது விளம்பரப்படுத்துவாங்க. ஆனால் அது கல்வி இலக்குகளில் சேராது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரித்தோரிக் கரிக்குலம். அட்வர்டைஸ் பட் அன்யூஸ்டு எஜுகேஷனல் கோல்ஸ். 24வது, which one of the following is not a characteristics of competency based curriculum? ஸோ இது ரிஜிட் ஸ்ட்ரக்சர், உறுதியான அமைப்பு. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காம்படன்சி பேஸ்டு கரிக்குலம். 25th, hidden curriculum can influence ஸோ ஆட்டிடியூட்ஸ் அண்ட் வேல்யூஸ், அணுகுமுறைகள் மற்றும் மதிப்புகள். 26வது, which curriculum type deals with the values, norms, beliefs and passed unintentionally? Hidden curriculum. 27வது, official curriculum planned by education authorities is called formal. கல்வி அதிகாரிகளால் திட்டமிடப்பட்ட அதிகாரப்பூர்வ கலைத்திட்டம் முறையான ஃபார்மல் எஜுகேஷன். 28வது, டாபிக்கல் அப்ரோச், த கண்டென்ட் இஸ் ஆர்கனைஸ்ட் பேஸ்ட் ஆன் ஸ்பெசிஃபைடு தீம்ஸ் ஆர் டாபிக்ஸ். குறிப்பிடப்பட்ட பாடப்பொருட்கள் அல்லது தலைப்புகள் அடிப்படையில் இருக்கும். டாபிக்கல் அப்ரோச், பாட தலைப்பு சார்ந்த அணுகுமுறை. 29, ஸ்பைரல் கரிக்குலம் இன்வால்வ்ஸ், சுயல் கலைத்திட்டம்ன்றது ரிப்பீட்டிங் டாபிக்ஸ் வித் இன்க்ரீசிங் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ அப்போ ஒவ்வொரு நிலைகள்லையுமே பார்த்தீங்கன்னா அதனுடைய கடினத்தன்மை, சிக்கல் அதிகரிக்கும் சிக்கலான தலைப்புகளை திரும்ப திரும்ப செலுத்துதல். ஸோ அப்போ பிரைமரி, ஹையர் செகண்டரி, மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிலைகள்லையும் ஒரே பாடப்பகுதியும் ஒரு கடினத்தன்மையோட அடுத்தடுத்த லெவலில் கொடுக்குறது. லாஜிக்கல் கரிக்குலம் ஆர்கனைசேஷன் பேஸ்ட் ஆன் சப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் டிசிப்ளின், பாட அமைப்பு மற்றும் ஒழுக்கம். லாஜிக்கல் கரிக்குலம்ன்றது சப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கும், பாட அமைப்பு சார்ந்து இருக்கும். 31, சைக்காலஜிக்கல் கரிக்குலம் ஆர்கனைசேஷன் கன்சிடர், உளவியல் கலைத்திட்டம் அமைப்பு கருத்தில் கொள்கிறது. எதுன்னு பார்த்தீங்கன்னா சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட், மாணவர்களுடைய ஆர்வங்கள் மற்றும் குழந்தையினுடைய வளர்ச்சி. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பியாஜே தியரி, வைகாட்ஸ்கை தியரி. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் பேஸ்டு கான்செப்ட். 32, which approach is best suited for real life application, student interest? ஸோ அப்போ அது பார்த்தீங்கன்னா நமக்கு சைக்காலஜி. ஸோ அப்போ மாணவர்களுடைய வளர்ச்சி நிலைகளுக்கு ஏற்றவாறு நம்ம அவர்களுக்கு பாடத்திட்டத்தை, கலைத்திட்டத்தை உருவாக்கி கொடுக்குறது. ஸ்பைரல் கரிக்குலம் ஹெல்ப்ஸ் இன் டீப்பனிங் அண்டர்ஸ்டாண்டிங் ஓவர் டைம், காலப்போக்கில் ஆழமான புரிதலை கொடுக்கறது. ஸோ அப்போ பல்வேறு நிலைகளில் தொடக்க கல்வியில், இடைநிலை கல்வி, உயர்நிலை கல்வி, மேல்நிலை கல்வியில் ஒவ்வொரு நிலைகளையுமே நம்ம டீப்பாக அந்த சப்ஜெக்ட் நாலேஜஸை கொடுக்கறது. இன்டெகிரேட்டட் அப்ரோச் ஹெல்ப்ஸ் இன் கனெக்டிங் நாலேஜ் அக்ராஸ் ஃபீல்ட்ஸ். இன்டெகிரேட்டட்னு வரும்போது ஒருங்கிணைந்த அணுகுமுறை, பல்வேறு துறைகளின் அறிவை இணைத்தல், அதுதான் முக்கியமான நோக்கம். 35, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் கரிக்குலம் டெவலப்மெண்ட் இஸ் நீட் ஆஃப் த அனாலிசிஸ். ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்டுடைய நீட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம கலைத்திட்டம் நம்ம கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் அதுதான் ஃபஸ்ட்டு நீட்ஸ் அண்ட் நீட் அனாலிசிஸ், தேவைகள் பகுப்பாய்வு. டெய்லர்ஸ் மாடல் இன்க்ளூட்ஸ் விச் ஆன் ஆஃப் த ஃபாலோவிங் எலமெண்ட்ஸ். டெய்லர் மாடலில் பின்வரும் கூறுகளில் எவற்றை உள்ளடக்கியது? எவாலுவேஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ், நோக்கங்கள் மதிப்பீடு. டெய்லர் மாடல் இஸ் பேஸ்ட் ஆன் 4 ஃபண்டமெண்டல் கொஷின்ஸ், 4 அடிப்படை கேள்விகளை அடிப்படையாக கொண்டது டெய்லர் மாதிரி. 38வது, வீலர்ஸ் மாடல் இம்ப்ரூவ்ஸ் ஆன் டெய்லர்ஸ் மாடல் பை ஆடிங் ஃபீட்பேக் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி.
ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வீலர்ஸ் மாடல்ன்றது சர்க்குலேஷன் மெத்தடில் வரும். ஸோ அது வந்து ஃபீட்பேக்கு, ஃப்ளெக்சிபிலிட்டி அடிப்படையில் இருக்கும். ஹில்டாடாபா மாடல் இஸ் யூனிக் பிகாஸ் இட் இஸ் பாட்டம் அப் அப்ரோச். கீழ் கீழ்நிலை மாதிரி. 40வது விச் மாடல் எம்பசஸ் இன்க்ளூடிங் திங்கிங் இன் கரிக்குலம் டெவலப்மெண்ட். ஹில்டாடாபா மாடல். Stufflefield model is also known as CIPP model, context input process product. ஸோ அதை நம்மளுக்கு இப்படியுமே கேட்கலாம். கண்டெக்ஸ்ட் இன்புட் ப்ராசஸ் ப்ராடக்ட், உள்ளீடு செயல்முறை தயாரிப்பு. 43 இன் டெய்லர்ஸ் மாடல் விச் காம்பனன்ட் ஃபாலோஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ். எவாலுவேஷன் மதிப்பீடு. 44 இந்த சிஐபிபி மாடல் இன்புட் ரெஃபர்ஸ் டு அவைலபிள் ரிசோர்சஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், வளங்கள் மற்றும் யுக்திகளை குறிக்கக்கூடியது. இன்புட்ன்றது கல்வி நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய வளங்கள் மற்றும் யுக்திகள். 45 கரிக்குலம் எவாலுவேஷன் ஹெல்ப்ஸ் இன் ஐடென்டிஃபையிங் ineffective content ஆர் ஸ்ட்ராட்டஜிஸ், பயனற்ற உள்ளடக்கம் மற்றும் யுக்திகள். அப்போ எதற்காக கலத்திட்ட மதிப்பீடுன்றது பார்த்தீங்கன்னா, அது சரியாக சென்றடைகிறதா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஸோ அதுதான் ineffective content ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ். 46வது த ப்ராசஸ் எவாலுவேஷன் மானிட்டர்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொசீஜர்ஸ், செயல்படுத்துதல் நடைமுறைகள். 47வது which type of curriculum emphasizes the acquisition and demonstration of specific skills, knowledge for different learning outcomes. ஸோ காம்படன்சி பேஸ்டு. ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ்ன்னு வந்து கொடுத்ததால அது வந்து காம்படன்சி பேஸ்டு. குறிப்பிட்ட திறன்கள் அடிப்படையில் வரையறுக்கப்படக்கூடியது பார்த்தீங்கன்னா காம்படன்சி, திறன் சார்ந்த பாடத்திட்டம். 48வது இன் அப்ரோச் தட் இன்வால்வ்ஸ் இன்ட்ரோடியூசிங் பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் revisiting them in increasing level of complexity over time. So spiral அணுகுமுறை. Organizing curriculum content around specific theme or concept, drawing relevant information from different discipline characteristics. ஸோ இங்கே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிக் தீம்ஸ்ன்றதை கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ பாடத்திட்ட கருப்பொருளும் கொடுத்ததால நமக்கு அது தலைப்பு சார்ந்த அணுகுமுறை, டாபிக்கல் அப்ரோச். 5th which type of following typically the first step in curriculum development process, defining aims, goals and objectives, நோக்கங்கள், இலக்குகள் மற்றும் நோக்கங்களை வரையறுத்தல். தொடர்ந்து நம்ம சேனலில் இருந்தாங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.